ஜீவா நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்தை வந்து ரீசெண்டாக பார்த்தேன். 2026 நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் சினிமா ரிவ்யூ இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 மணி நேர சினிமாவுக்கான கதை அப்படின்னு பார்த்தா கிடையாது. கதாநாயகி கிடையாது. ஜீவா, தம்பி ராமையா, இளவரசு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேரை தவிர படத்தில் வர ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து தமிழுக்கு புதுமுகங்கள். எல்லாத்துக்கு மேலே இது ஒரு அரசியல் படம். இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கதை தான் அப்படின்னாலும் அது ரொம்ப புதுமையான ஒரு கதைக்களம். அரசியல் கதையாக இருந்தாலும் அரசியல் படங்களுக்கே உரிய அந்த டெம்ப்ளேட், அதாவது நாட்டு நடப்புகள், ஊழல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மாறாக ஜீவாவுக்கே உரிய நகைச்சுவை கலந்த ஒரு கதைக்களம். இப்படி நிறைய புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணது தான் வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பாதைக்கு நகர்த்தியிருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த படம் வந்து லேகிங் ஆகிடுச்சு. அடுத்து எப்படி நகர்த்துறதுனே தெரியாமல் அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு கதை வந்து சூடுபிடிச்சது. இவ்வளோ ப்ராப்ளங்களுக்கு மத்தியிலும் இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னா பொங்கல் ரேஸில் இந்த படத்துக்கு போட்டியாக வந்த மற்ற திரைப்படங்களுடைய கதைக்களத்தை விடவும் இந்த படத்துடைய கதைக்களம் வந்து சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் மக்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்ததாக இருந்த ஒரே காரணம்தான் இந்த படம் வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம். தேங்க்யூ.